மிதுன ராசி என்பர்களுக்கு குரு பகவான் ஜென்ம குருவாக பயிற்சியாகி வர்றார். உங்களுடைய லாபாதிபதி உங்களுடைய ராசிக்கே வர்றார். இது கொஞ்சம் உங்களுக்கு நன்மையையும் கொடுத்து அந்த இடத்துல அந்த நன்மையின் மூலமாக ஏதாவது ஒரு தீமையோ இல்ல அவமானத்தையோ அசிங்கத்தையோ கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி காலகட்டத்துல உங்களுடைய லாபாதிபதி உங்களுடைய ஜென்ம குருவாக பயிற்சியாகி வர்றதுனால ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்திலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ராசியில இருந்து உங்களுடைய ராசியில இருந்து கொண்டு இந்த குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால முக்கியமான பல பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு 7ஆம் இடத்தை அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து பார்க்கறதுனால அந்த தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணம். அதாவது அந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதியும் அந்த குரு பகவான் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அதனால அந்த தொழில் வாய்ப்புகள் இவர்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு குரு பெயர்ச்சி 2025 இந்த மே மாதம் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு உபஜய ஸ்தானம், அதாவது நிறைய வலிமைகளை கொண்ட ஸ்தானம் தான் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த மிதுன ராசி காலபுருஷனுக்கு. இந்த மிதுன ராசியில் பயிற்சியாகக்கூடிய அந்த குரு பகவான் 2026 ஜூன் மாதம் வரை அந்த இடத்துல இருக்கிறார். இந்த வலிமை மிக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுப கிரகத்தின் அடையாளமாகத்தான் இந்த வருடம், இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா மிக வலிமையாக எல்லா நாடுகளிலும் அவர்களுடைய அந்த மன்னர்களாகப்பட்ட அந்த அரசாட்சின்றது மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அரசாங்கம்ன்றது மிக பெரிய அளவிற்கு ஒரு வலிமை மிக்க ஒரு அரசாங்கமாக அமையறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய கோச்சார மாற்றத்தினால என்ன பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு குரு பகவான் ஜென்ம குருவாக பயிற்சியாகி வர்றார். உங்களுடைய லாபாதிபதி உங்களுடைய ராசிக்கே வர்றார். இது கொஞ்சம் உங்களுக்கு நன்மையையும் கொடுத்து அந்த இடத்துல அந்த நன்மையின் மூலமாக ஏதாவது ஒரு தீமையோ இல்ல அவமானத்தையோ அசிங்கத்தையோ கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். மிதுன ராசி என்பர்கள் முதல்ல பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே எல்லாரையும் நம்பி பழகக்கூடியவர்கள், யாருமே நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு வெள்ளேந்தியான ஒரு வெள்ளை உள்ளம் படைத்தவர்கள் தான் சொல்லணும். யாரா இருந்தாலும் சரி அவன் சொன்னதை உடனே நம்பக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். ஆனாலும் ஒரு முடிவு எடுக்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா குடும்பமாக இருந்தாலும் சரி இல்ல ஒரு வேலைக்கே போனோம், நமக்கு ஒரு 4 இன்டர்வியூ வந்திருக்கு, அந்த 4 இன்டர்வியூல எதை நம்ம இது பண்ணி போறது செலக்ட் பண்ணி போறது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. வாழ்க்கையில ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இவங்களை சொல்லியாச்சுன்னா இவங்களுக்கு பதட்டம் ஜாஸ்தி ஆயிடும். அந்த அளவிற்கு அந்த மனநிலைகள் பாத்தீங்கன்னா ஒரு நிலையா இருக்காது இந்த மிதுன ராசி என்பர்கள். இந்த காலகட்டத்துல உங்களுடைய லாபாதிபதி உங்களுடைய ஜென்ம குருவாக பயிற்சியாகி வர்றதுனால ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்திலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். யாராவது உங்களை ஃப்ரெண்ட்ஸே சரி இல்ல ஒரு தோழிகளோ நண்பர்களோ அடுத்து பாத்தீங்கன்னா உறவினர்களோ ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, நம்ம இன்னைக்காவது கொஞ்சம் ஜாலியா இருப்போமே அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு தொந்தரவுகள், ரொம்ப ஜாலியா அனுபவிப்பீங்க எல்லாம் செய்வீங்க, கடைசி அங்க முடியும் போது ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ஒரு இடத்துக்கு போகிறது ஒரு இடத்துக்கு வர்றது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இந்த மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப கவனத்தோட இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசியில இருந்து உங்களுடைய ராசியில இருந்து கொண்டு இந்த குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால முக்கியமான பல பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம். விவாகரத்து வாங்கணும்னு முடிவெடுத்தவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல விவாகரத்து வாங்கிருவாங்க. அதே சமயத்துல ஒன்று சேரக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. இந்த ஏற்கனவே குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு, நாங்க விவாகரத்துக்காக அப்ளை பண்ணிருக்கிறோம் அப்படின்ற நபர்கள் மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல அந்த விவாகரத்துக்காக நிறைய முயற்சிகளை செய்து அதிலிருந்து
அதிலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளையும் தேட போறாங்க. அந்த விவாகரத்துனால இவர்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல்கள், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவினர்களோட கொஞ்சம் அவமானங்கள், தேவையில்லாத ஒரு அசிங்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த பார்ட்னர்ஷிப் தொழிலால மேலும் வளரக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய 7ஆம் இடத்தை அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து பார்க்கறதுனால அந்த தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணம். அதாவது அந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதியும் அந்த குரு பகவான் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அதனால அந்த தொழில் வாய்ப்புகள் இவர்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். புதுசா கல்லூரி மாணவர்கள் அந்த வேலைக்கு போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 5-6 வருடம் கல்லூரி வாழ்க்கையை முடித்து அடுத்து ஒரு வேலை செய்யற இடத்துலயும் தொடர்ந்து ஒரு நண்பர்களாக வந்து இப்போ அவர்கள் ஒரு புதிதாக தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல அவர்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நிறைய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மிதுன ராசி என்பர்கள், புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்துல கடன் போகாம நீங்க சில விஷயங்களை செய்யணும். இப்ப உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கிறார், சந்திரனோட சேர்ந்து கேதுவும் ராகுவும் இருக்கிறாரு அப்படின்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக அந்த தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. கடனுக்கு வாங்குங்க, பட் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களால வருமானம் எவ்வளவு வரும் அப்படின்றத டார்கெட்டை நீங்க முன்கூட்டியே ஒரு பட்ஜெட் மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமா. கடன் வாங்குறதுனால நாளைக்கு நம்ம அழிஞ்சோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் இல்லாம அந்த கடன் வாங்குறதுனால நம்ம முன்னேற்றம் பெற்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு வேலையை செய்யுங்க. இப்போ உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே வருது அப்படின்னா கொஞ்சம் இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்திக்கோங்க. அலைச்சல் மூலமாக அதிகப்படியான ஒரு மாற்றத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்கள் நிறைய ஒரு திருமண பாக்கியங்கள், அதாவது யார் யாருக்கெல்லாம் திருமண பாக்கியங்கள் தடைபட்டு இருக்கோ, ஒரு 5 வருடமாக பார்த்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எந்த விதமான ஒரு முயற்சிகள்லயுமே வெற்றி கிடைக்கல, நிறைய வரன் பார்த்து அழுத்து போய் இன்னைக்கு நேரத்துக்கு அவனுக்கு வரனே பார்க்க கூடாதுன்னு நான் உட்காந்துட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களும் நிறைய பேர் இந்த ராசி என்பர்கள் இருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு திருமண உறவுகள் மூலமாக மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த திருமண உறவு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த திருமண உறவு மூலமாக அதிகப்படியான ஒரு நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். இன்னைக்கு இந்த குழந்தை உங்களுக்கு திருமணம் ஆகி உங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக உங்களுடைய குடும்பம் நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அவங்க மூலமாக நிறைய ஒரு சொத்துக்களை வாங்குவதற்குண்டான ஒரு நேரம். அவங்க வந்த நேரம் உங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்ப பெண்கள் தான் வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரியான வளர்ச்சிகள் வருமா? ஆண்களுக்கும் திருமணம் ஆகி அவங்க ஒரு மாப்பிள்ளைன்ற ஒரு அந்தஸ்து போகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு, அங்கீகாரம், கௌரவம் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மிதுன ராசி ஆண்கள் பாத்தீங்கன்னா திருமணமாகி புதுசா ஒரு மாப்பிள்ளையாக போற இடத்துல இந்த மாப்பிள்ள வந்த நேரம் எனக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்களுடைய சூழ்நிலையே மாறி போச்சு. இது நாள் வரைக்கும் பெரிய அளவுக்கு நாங்க ஒரு ஒரு யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆபீஸ் மாதிரி நாங்க வருவோம் போவோம் அப்படிதான் இருந்தது. இப்போ இவர் புதுசா வந்த நேரம் எங்க வீடே ஒரு கலகலப்பா மாறிடுச்சு, ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த புதுதாக திருமணமான தம்பதிகள் மூலமாக இரு வீட்டார்லயும் நிறைய ஒரு மன மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குழந்தை பாக்கியம் அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு இந்த காலகட்டத்துல IVF ட்ரீட்மெண்ட்லாம் நல்ல ஒரு சேஞ்சஸ கொடுக்கும். இதனால் வரைக்கும் IVFல எங்களுக்கு எந்த விதமான ஒரு சக்சஸுமே இல்லை, எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு, லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு அந்த IVF ட்ரீட்மெண்ட்ல பெரிய அளவுக்கு சாதகமான பலன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக ஒரு குழந்தை பாக்கியம் என்ற ஒரு சந்தோஷமான அனுபவத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த காலகட்டத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய
தகப்பனாரனுடைய உடல் நலன்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல 9ஆம் இடமான அந்த 9ஆம் இடத்துல பார்வையிடுகிறார் அந்த குரு பகவான். அங்க ராகு பகவானும் பெயர்ச்சியாகி வர்றதுனால தகப்பனாரனுடைய உடல் நலன்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த உடல் நலன் மூலமாக ஏதாவது ஒரு பண செலவுகள், வருமானங்கள் விரயமாகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். யாருக்காவது தந்தை வழி மூலமாக ஏதாவது ஆப்ரேஷன், திடீர்னு தேவையில்லாத ஒரு ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கடன் வாங்குறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வேலை மாற்றம் செய்யறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க மிதுன ராசி என்பர்கள். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசா புத்தி ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, என்னுடைய சுய ஜாதகத்துல குரு பயிற்சி எந்த மாதிரியா இருக்கும், அந்த குரு பயிற்சியின் மூலமாக எனக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சிகள் இருக்கா, குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்க நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.